இந்தியா முழுக்க நிறைய மக்களால கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் என்னன்னு பாத்தீங்கன்னா தீபாவளி. இந்த தீபாவளினாவே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ஸ்வீட் சாப்பிடுறது, விளக்கேத்துறது, வெடி வெடிக்கிறது. ஆனா இந்த வெடி வெடிக்கிறதுங்கிறது நம்மளோட ட்ரெடிஷன் கேட்டா கிடையாது. விளக்கேத்துறது தான் நம்மளோட ட்ரெடிஷன். சோ தீபாவளி எதனால கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோரி இருக்கு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ட் கிருஷ்ணா நரகாசுரனை கொன்னது. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமர் அவர்கள் அயோத்திக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் விளக்கேத்தி அவங்களை வரவேற்றாங்க. சோ இருள் போகி ஒளி வருது அப்படிங்கிறத கொண்டாடுறதா தான் நம்ம தீபாவளியை பாக்குறோம். ஆனா இப்போ எல்லாரும் விளக்கேத்தி கொண்டாடுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எல்லாருமே வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த கிராக்கர்ஸ் எப்படி இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முகல் எம்பரர் காலகட்டத்துல அந்த ராஜாக்கள்னா கல்யாணம் பண்றது ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னா இந்த வெடி வெடிக்கிறத ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது நாள பின்னால பொதுமக்கள் எல்லாராலையும் ஃபாலோ பண்ணப்பட்டு இப்ப எல்லாத்துக்குமே வெடி வெடிக்கிறது. ஒரு கல்யாணமா வெடி வெடிக்கிறது, பர்த்டேவா வெடி வெடிக்கிறது, தீபாவளியா நியூ இயரா எல்லாத்துக்குமே வெடி வெடிச்சு ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் இப்படி ஏற்படுத்துறாங்க. இதனால சுற்றுச்சூழல் மட்டும் இல்லைங்க, நிறைய மக்களுமே ஏர் பொல்யூஷன்னால ஆஸ்துமா போன்ற ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வருது. அது மட்டும் இல்லாம நாய்ஸ் பொல்யூஷனால நிறைய வயசானவங்க, குழந்தைங்க, குறிப்பா பறவைகள், விலங்குகள்னு எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இப்போ ஒரு சில பேர் என்ன யோசிப்பீங்கன்னா கிரீன் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம்ல, அது பொல்யூஷன் ஃப்ரீல அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா கிரீன் கிராக்கர்ஸ் பொல்யூஷன் ஃப்ரீ கிடையாது, லெஸ் பொல்யூஷன். இதை நான் சொல்லுங்க, சுப்ரீம் கோர்ட்டே 2018 சொல்லியிருக்காங்க. சோ தீபாவளிக்கு விளக்கேத்துறதா நம்மளோட ட்ரெடிஷன், வெடி வெடிக்கிறது ஜஸ்ட் ஒரு அடிஷன் தான். சோ வெடி வெடிக்காதீங்க, அவாய்ட் கிராக்கர்ஸ் அண்ட் தீபாவளியை சேஃபா கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி.